அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே கோவை மக்களவை தொகுதிக்கான வேட்பாளரை தேர்வு செய்ததில் முக்கிய பங்கு வகித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சார்பில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவில் வேலுமணி ஆதரவாளராக இருந்த கணபதி ராஜ்குமார் மேயராகவும் பதவி வகித்தவர். அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதிமுக அணிகள் மீண்டும் இணைந்த பின்னர் வேலுமணியால் கணபதி ராஜ்குமார் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மூலம் திமுகவில் இணைந்தார். திமுக கூட்டணியில் கடந்த மக்களவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற கோவை தொகுதி இம்முறை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்படுவதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் கமல் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக சார்பில் டாக்டர் மகேந்திரன் அல்லது பொங்கலூர் பழனிசாமியின் மருமகன் டாக்டர் கோகுல் உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. எனினும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான கணபதி ராஜ்குமார் கோவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் தேர்வில் செந்தில் பாலாஜியின் பங்கும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.